ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிற்றமழை சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உடனே அட்டெம்ப்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிக்கு சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகத்தை நோக்கி அவன் போக ஆரம்பித்தான்னா அதுக்கு பின்னாடி நம்ம தான் இருக்கோன்னு கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு கர்ணா கொஞ்சம் சூதானமாக அந்த விஷயத்தை விட்டு பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, வெற்றியை கொலை பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் அவர் இருக்கார். அவிய கொண்டாலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெற்றி இத்தனை வருஷமாக நம்ம கர்ணா கூட அவ்வளோ நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. அதுக்கும் மேலே நிறைய முறை கர்ணாவோட உயிரை காப்பாற்றிருக்காரு. இப்போ வரைக்கும் கர்ணாவுக்கு ஒரு கேடையும் மாதிரி இருக்காங்க. வெற்றி இல்லைன்னா கர்ணாவை ஜஸ்ட் தூசி தட்டின மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு எதிரிகள் இருக்காங்க. தொழில் ரீதியாகவும் இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள்ல கர்ணா எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது வெற்றியை போய் நம்ம இப்படி நினைக்கிறோமேன்னு கொஞ்சம் கூட ஒரு கில்ட் இல்லாம நம்ம கர்ணா இவ்வளோ மோசமான ஒரு மனநிலைமையில இருக்காரு. ஆனால் இந்த விஷயம், அதாவது வெற்றியை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு கர்ணா அப்படிங்கிற விஷயம் ஸ்வேதாவுக்கு தெரிஞ்சதுன்னா கூட அவ்வளவுதான், கர்ணாவோட கதை க்ளோஸு. ஸ்வேதாலாம் அவ்வளோ ஈஸியாக அந்த விஷயத்தை விடவே மாட்டாங்க. கர்ணாவை கொலை பண்ண வந்த அந்த மாணிக்கும் வெற்றியோட வயிற்றுல குத்துனதுனாலேயே என்ன இருந்தாலும் உயிராச்சே, கர்ணாவோ வெற்றியோ, ஆனால் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் போனால் வராது, அதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தாகணும், நம்ம இதை பற்றி பேசி ஆகணும், கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும்னு பேசினவங்க ஸ்வேதா. அப்படி இருக்கும்போது கர்ணா எதுக்காக வெற்றியை கொலை பண்ண பார்க்கணும்? அதுவும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப், எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இதை போய் அவர் எப்படி பிரேக் பண்ண நினைப்பாரு? அப்போ ஏதோ ஒரு தீவிரமான விஷயம் இருக்கு இதில் அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. அந்த பயமும் கர்ணாவுக்கு இருக்க தான் செய்யுது. பிரபாகரன் வராரு, அவர் கேஸ் சம்பந்தமாக சில விஷயங்கள், சில டவுட்டுன்னு சொல்லி நிறைய கேட்கணும் பேசணும் அப்படின்ட்டு வந்திருக்காரு. அதனால நம்ம ஸ்வேதா இருந்துட்டு திவ்யாவை மேலே போக சொல்கிறாங்க. கேஸ் சம்மந்தமாக பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி, சாரி அண்ணி நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. வெற்றி அங்கேயே உட்காந்துட்டு இருந்தவர், அதாவது டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருந்தவர் பக்கத்தில் கர்ணா பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. ஏற்கனவே பிரபாகரன் இருக்கிற இடத்துல இருக்கவே பிடிக்காம இருந்தார் நம்ம வெற்றி. ஆனால் அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கிறதுனால அங்கே போய் உட்காடுறாரு. இவன் எதுக்கு இங்கே வந்து உட்காடுறான் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே கடுப்பாக இருக்காங்க ஸ்வேதா. கர்ணாவுக்கு பயமாக இருக்குது ஆக்சுவலாக, எதுக்கு இதெல்லாம் அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது வெற்றி நீ பாரு, நான் இந்த விஷயத்த பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு வெற்றிக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. எந்திரிச்சு வெளியே போய் உட்காந்துக்கிறாரு. இப்போது கர்ணா இருந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பிரபாகரன் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு எல்லாத்துலேயுமே அவர் உங்கள் கூட இன்னொரு கை மாதிரி இருக்காரு. அவரை ஏன் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க? அவர் இங்கே இருந்தால் என்ன பிரச்சனை? உங்களுக்கு தெரியாதது அவருக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல. எப்படி நீங்கள் சொல்ல தான் போறீங்கன்னு அதான் நீங்க சொல்லிட்டீங்களே, நான் எப்படியும் சொல்ல தான் போறேன்னு. இங்க பேசுற இடத்துல அவன் கோவப்படுவான், அவன் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவான், நம்ம பேச வேண்டியதை பேச முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க அப்படின்றாரு. கர்ணாவோட பார்வை, கர்ணாவோட இன்டென்ஷன் சொல்லி பிரபாகரனுக்கு சுத்தமா அவரை அப்ரோச் பண்ணவே பிடிக்கல. இருந்தாலும் ஸ்வேதா ஒரு கொஞ்சம் ஜென்யூனா ஹேண்டில் பண்றாங்க இந்த கேஸ் விஷயத்துல. அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது மட்டுமா, இந்த வீட்டுல நிறைய தடயங்கள் இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லையும் நம்ம பிரபாகரன் தேடிக்கிட்டு இருக்காரு. ஸ்வேதா கிட்ட மாணிக்கம் பற்றி சொல்கிறாங்க. அவன் சிட்டிக்குள்ளே தான் இருக்கான், அவுட்டர்லலாம் எங்கேயும் இல்லை. ஒருவேளை நம்ம சிட்டிக்குள்ளே வரமாட்டான்னு நம்பிக்கிட்டு இருக்கோன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். எப்படியும் அவனை நம்ம தேடணும் அப்படின்னா கூட சிட்டிக்குள்ளே தேட மாட்டோம், அவுட்டரில் தான் தேடுவோம், இல்லை வெளியூரில் எங்கேயாவது தேடுவோம். அவன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சுருக்கான். அவன் எப்படி எல்லாத்தையும் சர்வே பண்ணுறான்னு கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இதை சொல்ல தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கர்ணா. அவசரப்படாதீங்க கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வேதா இந்த ஃபோட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு காஃபி பார்லேருந்து அவர் வெளியே வந்திருக்காரு. கையில் ஏதோ ஒரு பிளாக் கலர் பேக் இருக்குது. அவரோட கார் ஒன்று இருக்குது. இது இதுதான் அவரோட காரு. அதில் தான் ஏறி போகிறாருன்னு சொல்லி அந்த கார் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி போனால் அது வேறு யாரோட அட்ரெஸ்ஸு. ஆக்சுவலாக அந்த காரை இவன் யூஸ் பண்ணியிருக்கான். மற்றபடி கூட இருந்தது யார், அவனுக்கும் இந்த கார்காரனுக்கும் என்ன சம்மந்தங்கிறதெல்லாம் எங்களால் டைரெக்டாக கேட்டு கண்டுபிடிக்க முடியல. இதுக்காக அந்த கார் அங்கே போச்சு அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிற பதிலும் இங்கே நடந்திருக்கிற விஷயமும் டோட்டலாக சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு. அது யாரோட காரு அப்படின்னு ஸ்வேதா கேட்குறாங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன், இப்போதைக்கு அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம், உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் மாணிக்கத்தை இண்டிவிஜுவலாக, அதாவது உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா, கையும் களவுமா பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நம்ம ஸ்வேதா சொல்கிறாங்க. ஏன் கஷ்டம்? அதெல்லாம் நாமளே பார்த்துக்கலாம், போலீஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு.
அதனால பிரபாகரன் கொஞ்சம் சீண்டி பார்க்குறாரு கர்ணாவை. போலீஸ்காரங்களை பார்த்தா பயப்படுறவங்க திருடங்க, ரவுடிங்க தான். நீங்கள் எதுக்கு பயப்படணும் கர்ணா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன், அதுவும் பெரிய புள்ளி இந்த ஏரியாவிலேயே. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பொதுவாக போலீஸ்காரங்க தான் இது எல்லா கண்ணோட்டத்துலேயும் பார்த்து அவனை கரெக்டாக ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். நம்மளால அது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு ஆள் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். டிபார்ட்மெண்ட்லேயே கூட எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக இதை நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் தலையிட வேண்டாம். நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் இருந்தால் போதும். கேஸ் டீட்டெயில்ஸ், அதாவது கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா மட்டும் தாராளமாக சொல்லிட்டு போங்க அப்படின்றாங்க. ஏன் நீங்கள் இப்படி முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு ஸ்வேதா கேட்குறாங்க. பின்னென்ன, போலீஸ்காரங்களை பார்த்தா திருடங்களும் இந்த மாதிரி குற்றவாளிகளும் தான் பயப்படுவாங்க அப்படின்னா அப்போ நான் குற்றவாளின்னு சொல்ல வராரா இல்லை திருடன்னு சொல்ல வராரா? என்ன பேச வராரா அவரு? எனக்கு ஹர்ட் ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ஸ்வேதா அவரையும் கேட்குறாங்க. சாரி, நான் அந்த மைண்டில் பேசலை அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம பிரபாகரனுமே. சரி, ஓகே, நீங்கள் இதை பற்றி ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் இல்லை உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சாலும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் கிளம்பி போகும்போது வெற்றி ஃபோனில் ஏதோ பார்த்துட்ருக்காரு. வெற்றி நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதுல பிரபாகரனுக்குமே குழப்பமாக தான் இருக்குது. கூட வாழ்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்ட நம்ம அபிக்கே தெரியல வெற்றி நிஜமாவே நல்லவரா கெட்டவரா அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம், அவரை கெட்டவர்னு அபி முடிவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் வெற்றிக்கும். அபி ஒரு சின்ன விஷயம் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு இவராகவே நினச்சிக்கிட்டு அதை வச்சு டோட்டலாக அபி கெட்டவ அப்படின்னு அவராக நினச்சிக்கிட்டாரு. அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை பற்றி இவங்க ரெண்டு பேரும் கலந்து பேசினாலே பிரச்சனை தீந்துருங்கிறது பிரபாகரோட இன்டென்ஷன். பட் அதை பற்றி இவங்க ரெண்டு பேருமே கேட்க மாட்டாங்களே சொன்னால். ஆனால் வெற்றி கூட பழகணும் அப்படின்னா அவரை பற்றின எல்லா டீட்டெயிலும் நமக்கு கிடைக்கும். அவர் எப்படிப்பட்டவர், அபி சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை, என்னதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தான் கர்ணா ட்ரை பண்ணுறாரு. பக்கத்தில் போய் நிற்கும்போது அவர் ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம சுடர் தான். அது பார்த்துட்டு இவர் இருக்காருன்னு தெரிஞ்சதும் டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வெற்றி. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தீங்களே, அந்த குழந்தை யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, மகேஷ் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்டு, கிளாஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அந்த ஃபோட்டோ எதுக்கு உங்கள் ஃபோனில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சிடுன்னு பேசுகிறாரு. இல்லை, உங்ககிட்ட நான் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன், சில விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்றாங்க. என்ன கேட்கணும், என்ன பேசணும் அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. பிரபாகரனுக்கு டக்குன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கர்ணா வந்து நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணுறாரு, எதனாலன்னு தெரியல. உங்ககிட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான். ஏன்னா கர்ணாவுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி அவருக்கு தெரிஞ்ச எல்லாமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்கிற நம்பிக்கையில் அப்படின்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றி வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்கிறேன், அப்போ ஃபோன் பண்ணுறேன், இல்லை ஆஃபீஸ் வரேன் அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் போகிறாரு. வெற்றி ஒன்றும் நான் கெட்டவ மாதிரி தெரியல, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இவங்களுக்குள்ள, நம்ம தான் பேசி எப்படியாவது சரி பண்ணணும். வெற்றிக்கு மட்டும் கர்ணா கெட்டவன்னு புரிய வச்சுட்டோம் அப்படின்னாலே டோட்டலாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பிரபாகரன் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சுடரும் வெற்றியும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக நம்ம மாணிக்கத்தை பார்க்குறாங்க நம்ம சுடர். அதோ அங்கே நிற்கிறாருல அவர், எங்கள் அம்மா ஒரு நாள் துரத்திட்டு ஓடினாங்க கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை எதுக்கு உங்கள் அம்மா அதாவது துரத்திட்டு போகணும் அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அம்மா ஜெயிலேருந்து வெளியே வர்றதுக்கு அவரை பிடிச்சா ஏதாவது தடையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வக்கீல் சார்கிட்ட கூட அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க, அதை நான் கேட்டேன் அப்படின்றாங்க சுடர். ஓ அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டு, நீ என் கூட வராத, என்னை ஃபாலோ பண்ணாத, இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கத்தை துரத்திக்கிட்டு அவர் ஆட்டோவில் போகிறார். ஆக்சுவலாக வெற்றி ஃபாலோ பண்ணிட்டு ஓடும்போது திடீர்னு குறுக்க ஒரு கார் வர அந்த காருக்கு மோதி கீழே விழ பார்க்குறாரு. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம பிரபாகரன் தான் வந்து பிடிக்கிறாங்க. அவர் பிடிச்ச உடனேயும் அந்த கார் நம்பரை நோட் பண்ணலான்னா அதை அழிச்சு வச்சுருக்காங்க, அதாவது யாரும் பார்க்காத மாதிரி பிளான் பண்ணி தான் உங்கள் மேலே மோத வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு நம்ம வெற்றி. ஏன்னா ஏற்கனவே அவரை ஒரு 5-6 பேர் சுற்று போட்டாங்க அவரை கொலை பண்ணுறதுக்கு, இப்போ மறுபடியும் காரில் மோதுறதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாரு. கேப்டன் சொல்லி சுடர் அங்கேருந்து ஓடி வராங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு. யார் சுடர் கேப்டன் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் தான் கேப்டன், நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படி சுடர தெரியும் அப்படின்னு வெற்றி கேட்கும்போது, என்னோட கிளைண்ட்டோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெற்றியும் அபியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறத தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் பிரபாகரன் மெயின்டைன் பண்ணுறாரு. நம்ம வெற்றிக்கு ஓ இவனுக்கு தெரியல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோணுது. இப்போது எதுக்காக இப்படி ஓடிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க வெற்றியை. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இல்லை சுடர் ஒரு ஆளை காமிச்சு அவங்க அம்மா கேஸ் சம்மந்தப்பட்ட ஆள், அவரை பிடிச்சா ஏதோ தடயம் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிச்சு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் அது, யார் சுடர் அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைக்கி நீங்களும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க சுடர். வேறு யாரும் இல்லை, மாணிக்கம் தான் அப்படின்றாரு வெற்றி. மாணிக்கத்தை பார்த்து
பார்த்தீங்களா நீங்கள், ஏன் தவற விட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கே ஜஸ்ட் அந்த கார் வந்து என் மேலே மோதாமல் இருந்திருந்தா அவனை நான் பிடிச்சிருப்பேன் ஆட்டோவில். அப்போ தான் ஏறினான், ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. கார் குறுக்க வரவும் என்னால் பிடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ ஒரு வேளை இது அவனோட வேலையாக இருக்குமா, மாணிக்கத்தோட வேலையாக இருக்குமான்னு. அவன் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் என்ன எதுவும் பண்ண மாட்டான், கர்ணாவை தான் ஏதாவது பண்ணுவான். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவன் நான் வந்ததை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெற்றி. எப்படியோ அவனை மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவனை பிடிச்சி என்கிட்ட ஒப்படைங்க வெற்றி. கண்டிப்பாக இது சுடரோட அம்மாவோட கேஸ் விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கர்ணகிட்ட காசை வாங்கிக்கிட்டு ஏமாத்தினான்னு சொன்ன மாணிக்கமும் இவனே தான். அதனால 2 in 1 பர்பஸ் தான். இவனை நீங்கள் பிடிச்சி கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரபாகரன் கேட்குறாரு. எதுவுமே தெரியாத மாதிரி பிரபாகரன் நடந்துக்கிறாரு. சரிங்க கேப்டன், உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நான் ஸ்கூலுக்கு போகவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தாராளமாக கிளம்புடா அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுடுறாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, அபி உங்களோட ஒய்ஃப்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. உடனே ஒரு மாதிரி முறைகிறார் வெற்றி. இல்லை சாரி, நீங்கள் இப்போ பிரிஞ்சிருக்கீங்க, அது எனக்கு புரியுது. பட் லீகலாக நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, இன்னும் டிவோர்ஸ்லாம் வாங்கலைல்ல, இந்த குழந்தை உங்களோட குழந்தைன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த கேஸில் நிறைய முடிச்சுகள் இருக்குது, அது எல்லாத்தையும் அவிழ்க்கணும், இது எல்லாத்துக்கும் பின்னாடி கர்ணா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம அபி நினைக்கிறாங்க. கர்ணா தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னும் அடிக்கடி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது கருத்து இருக்கான்னு. அவள் பண்ணதும் இல்லாமல் கர்ணா மேலேயே பழி போடுறாளா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் இதை பற்றி யோசிக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். அவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். அந்த இன்சிடெண்ட் நடந்தப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் இருந்திருக்கீங்க, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு மட்டும் நல்லா புரியுதுன்னு. ஆமாம், நானும் அதை யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்றாங்க. கர்ணா ஒருவேளை பார்வதி அக்காவை கொலை பண்ணுறதா இருந்தால் அவருக்கு என்ன மோட்டிவ், எதுக்காக அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ ஸ்வேதாவுக்கும் கர்ணாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்குல்ல, அதை பற்றி யோசிக்கிறாங்க. அன்னைக்கு பூ விழுந்து அந்த விளக்கு அணைஞ்சிச்சு இல்லையா, அதை யோசிக்கிறாங்க. அது அப்படியே பிரபாகரன் கிட்ட சொல்லும்போது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் கர்ணா ஸ்வேதாக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருப்பானான்னா என்னால் நம்ப முடியல அப்படின்றாங்க. அப்போது நம்ம சுடர் வந்து ஓடி வராங்க. என்னாச்சு சுடர் அப்படின்னு வெற்றி போய் கேட்குறாரு. என்னோட பேக்கில் ஒரு கவர் இருந்துச்சு, இந்த கவர் என்னோட மார்க் ஷீட்டுன்னு நினச்சி தான் இத்தனை நாள் வச்சுட்டு இருந்தேன். உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருந்தேன்ல, அப்போ ஒரு வேளை நீங்கள் ஏதாவது இதில் வச்சிங்களான்னு தெரியல, இந்தாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு போகிறாங்க. இப்போ அது என்ன கவர் அப்படின்னு வெற்றி ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிரபாகரன் கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்க்குறாங்க. பார்வதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. இது எப்படி சுடரோட பேக்கில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பிரபாகரன் சொல்கிறாரு, எப்படி வந்துச்சுங்கிறத தாண்டி இது நம்ம கையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு பாய்சன் சாப்பிட்டு தான் இறந்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கர்ணாவோட வேலையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா மேலே 100% நான் சந்தேகம் வந்துடுச்சு நம்ம வெற்றிக்கு. பட் கன்ஃபார்ம் தான் ஆகலை. இப்போ வெற்றி பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போகிறாரு. கூட பிரபாகரனும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் உள்ளே போய் நம்ம கர்ணா கிட்ட இந்த ஃபார்ம், அதாவது அந்த பேப்பர் வச்சுருக்காங்கல்ல, அதில் இருக்கிற விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. பார்வதி அக்கா கத்தி குத்தாலும் சாகலை, அவங்க ஏற்கனவே பாய்சன் சாப்பிட்டு இறந்துருக்காங்க. அன்னைக்கு வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க அதை பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வெற்றி சொல்ல, எதுக்கு அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு, நான் வேற ஒரு வாழ்க்கைக்கு தயாராகிட்டதுக்கு அப்புறமும் பார்வதியை பற்றி, அதுவும் அவளுக்கு நடந்த கொடுமையை பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்றாங்க. நீங்கள் இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது, நீங்கள் இதுக்கு விளக்க சொல்லி தான் ஆகணும், எங்களோட சந்தேகமே உங்கள் மேலே தான் கர்ணா அப்படின்னு நம்ம பிரபாகரன் சொல்கிறாரு. கர்ணாவுக்கு கோபம் வருது. அந்த சமயத்தில் நம்ம மாணிக்கத்தை கூப்பிட்டுட்டு நம்ம அபி வராங்க. அபி வந்து பிரபாகரனுக்கு கால் பண்ணியிருக்காங்க, மாணிக்கத்தை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போது உடனே கூட்டிகிட்டு கர்ணா வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க 2 பேரும் இங்கே வந்திருக்காங்க. போலீஸோடு வந்திருக்காங்க அபி. அதுவும் இப்போது அவங்க எல்லாரும் இங்கே வரும்போது கர்ணாவுக்கு புரிஞ்சிருச்சு, எப்படியும் இவங்க உண்மையை கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு. ஸ்வேதா நீ மேலே போ அப்படின்றாங்க. என்ன நடக்குதுங்க, என் அக்கா கொலை சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னை மேலே போன சொல்கிறீங்க, என்ன வெற்றி அப்படின்னு ஸ்வேதா கேட்குறாங்க. பார்வதி அக்காவை கொலை பண்ணதே கர்ணாவை தான் இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கெல்லாம் சந்தேகமாக இருக்குங்க, அதுதான் அதை பற்றி தான் கேட்குறோம், ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு. அவர் எதுக்கு என் அக்காவை கொலை பண்ணணும், உயிரே வச்சிருந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க ஸ்வேதாவும். எதுவுமே பேசாமல்
அமைதியாக இருக்காங்க. ஆனால் வாயடிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக கூட இருக்கலாம் அது அப்படிங்கிற மாதிரி நம்ம அபிக்குமே தோணுது. இப்போது மாணிக்கத்துக்கிட்ட கேட்குறாங்க, இந்த பேப்பரை வச்சதே நான் தான், ஒரு ஸ்கூல் பொண்ணோட பேக்கில் வச்சுருந்தேன், ஆனால் அது உங்கள் பொண்ணாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரியும், அது 100% உண்மை. பார்வதி அக்காவை, அதாவது இந்த அம்மாவை கொலை பண்ணதே இவர் தான், மாணிக்கம் அப்படியே எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறாரு, கர்ணா தான் கொலை பண்ணது அப்படிங்கிற மாதிரி. இதை முழுசாக ஏற்றுக்க முடியாது இல்லையா? பாய்சன் சாப்பிட்டு இறந்துருக்காங்கங்கிறதுக்கு நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. மற்றபடி அவங்க யார் அதை கொடுத்தாங்க, அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிறதெல்லாம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணோம். கண்டிப்பாக விசாரணை பேரில் தான் எல்லாமே வெளியே வரும். ஆனால் நம்ம பிரபாகரன் இந்த விஷயத்தில் அபியை காப்பாற்றிடுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்ணாவும் எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவார். ஸ்வேதா குழப்பத்தில் தான் இருக்கணுமே தவிர உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் கர்ணா இந்த வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு எல்லாராலையும் நம்ப முடியல. முக்கியமாக நம்ம ஸ்வேதாவால் நம்ப முடியல. ஆரம்பத்திலேருந்து யார் அதை பற்றி பேசினாலும் கோவப்படுவார். இதெல்லாம் ஏன் நடிப்பாக இருக்கக்கூடாதுங்கிற இடத்துக்கு இன்னும் ஸ்வேதா வரல. ஃபைனலி நம்ம கர்ணாக்கிட்ட வெற்றி கேட்குறாரு, நீ தான் பார்வதி அக்காவை கொண்டு இருப்பேன்னு எனக்கு தோணுது, ஆனால் நீ எதையுமே சொல்ல மாட்டேங்கிற. 2 நாளைக்கு முன்னாடி என்னை கொலை பண்ணுறதுக்கு ஆள் வந்தாங்க, அவங்கள நீ தானே அனுப்புனது கர்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன வேணா நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எதுக்கு நீ கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அபி கூட நீ பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன், அவ கூட நீ எதுக்கு பேசணும் அப்படிங்கிற கோவத்தில் நீ இருந்தா என்ன இல்லாட்டினா என்ன அப்படின்னு சொல்லி தான் உன்னை கொலை பண்ண ஆள் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லவும் எட்டி ஒதுக்கிறாரு. அதாவது நம்ம கர்ணாவை வெற்றி நெஞ்சிலே எட்டி ஒதுக்கிறாரு. எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போவே இவனை கைது பண்ணிட்டு போங்க, ஒருவேளை பார்வதி அக்காவோட சாவுக்கு கர்ணா தான் காரணம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா தூக்கில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி வெற்றி ரொம்ப ஆதங்கமாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலி கர்ணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவர் எந்த ஓட்டையிலையும் தப்பிச்சு வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம பிரபாகரனும் அபியும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கோர்ட்டுக்கு வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு நம்ம மாணிக்கமும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.